இப்போ வந்து நான் பிரியாணி பண்ண போகிறேன், சிக்கன் பிரியாணி. அதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூவு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே வறுத்து அரைச்சிக்கிற போகிறேன். லைட்டாக சூடு வந்தோடனே அரைச்சோம்னா சீக்கிரமாக அரைபட்டுரும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதனால் வறுத்து வச்சு அரைச்சிக்கிறலாம். இப்போ வந்து வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, பூண்டு எல்லாமே உரித்து வச்சாச்சு. உரித்து அதையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு அரிசியை ஊற போட்டுட்டு அப்புறமா இப்போ நான் சில்வர் சட்டியில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். அதை வந்து தீயில் வச்சிட்டோம்னா கறி போயிடும் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே. அதனால் ஃபஸ்ட்டு கீழே வச்சு எண்ணெய், நெய், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு கிண்டி விட்டு அப்புறமா அடுப்பில் ஏற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஒரு மாஸ்டரை கூப்பிடுவோம். அவங்க எப்போயுமே சாப்பாடு பிரியாணி வைக்கும்போது இந்த மாதிரி தீயே ஏற்றாமதே எல்லாம் போட்டு கிண்டிட்டு அப்புறமா சாப்பாடு வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அந்த மாதிரியே இன்றைக்கி நானும் வைக்க போகிறேன். இப்போ வந்து அடுப்பில் ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு நம்ம ஒரு கிண்டி விட்டுக்கரலாம். எண்ணெய் எல்லாமே காஞ்சு சூப்பராகவே வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லாவே வெங்காயம் பொன்னிறமாயிடுச்சு. இப்போ வந்து மற்ற பொருள்கள்லாம் போட்டு பிரியாணி வைக்க பாருங்கள், கறி எல்லாமே போட்டுட்டேன். நான் வந்து ஆல்ரெடி பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன், அதனால் ஓவராலாக காட்டலை. இப்போ வந்து அரிசியை போட்டுக்கலாம். நான் வந்து சீரக சம்பா அரிசி வாங்கியிருந்தேன். அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு போட்டுக்கலாம். இன்றைக்கி எதனால் இந்த பாத்திரத்தில் வைக்கிறேன்னா, அடிக்கனமான பாத்திரத்தில் தான் பிரியாணி வைக்கணும். ஆனால் எனக்கு இந்த பாத்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு. அதனால் இன்றைக்கி இதில் வச்சுட்டேன். சூப்பராக பிரியாணி வெந்துருச்சு. இப்போ வந்து தம் போடுறதுக்கு இறக்கி வச்சு விட்ருவோம். இப்போ தம்மிலேருந்து சாப்பாடை எடுத்தாச்சு. பாருங்கள், கொஞ்சம் குலைவாக இருக்குது, மற்றபடிக்கு டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து சிக்கன் மஞ்சூரியன் வச்சுருந்தேன், அப்புறமா ரைத்தா வச்சுருந்தேன். ரொம்ப டேஸ்டான பிரியாணியாக இன்றைக்கி சூப்பராகவே வந்துருந்துச்சு. உங்களுக்கு பிரியாணி வீடியோ வேணும்னா நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிக்கன் மஞ்சூரியனும் வீடியோ போடுறேன். சூப்பராக சிக்கன் மஞ்சூரியன் வச்சு நைட் சாப்பாடு சூப்பரான பிரியாணியும் மஞ்சூரியனும் ரைத்தாவை வச்சு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு மஞ்சூரியன் நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன்.